கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதிகாலை ஸ்தோத்திர ஜெபம், இதனுடைய முக்கியத்துவம் என்ன? அதிகாலையில் ஸ்தோத்தரிக்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கிறது, ஜெபிக்கிறதுனால என்ன நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது என்பதை ஒரு அறிமுகமாக இதை முதலில் நான் ஆரம்பிக்கலாம் என்று விரும்புகிறேன். அதற்கு பிறகு அதிகாலை ஜெபத்தில் நாம் சில முக்கிய குறிப்புகளை வைத்து ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய விடுதலையை நாம் அடைய முடியும். இந்த அதிகாலை ஜெபம் எப்படி முக்கியமானது என்று பார்க்கும் பொழுது, இந்த அதிகாலை நேரம் என்பது இந்த 4ஆம் ஜாமம் என்று சொல்வார்கள். 3:45 மணியிலிருந்து ஒரு 6 மணி வரைக்கும் இருக்கிறது 4ஆம் ஜாமம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 4ஆம் ஜாமத்தில் தான் கடலின் மேலே நடந்து வந்தார், கடலையும் காற்றையும் அடக்கினார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கடல் கொந்தளிக்கிற நேரம் என்று சொல்லும் பொழுது, கடல், தண்ணீர், அலை இதெல்லாம் சத்துருவாகிய பிசாசை குறிக்கக்கூடியவர்கள். சீஷர்கள் தனியாக இருக்கிறதை பார்த்து அந்த கடல் கொந்தளிக்கிறது. அப்பொழுது இயேசு கடலின் மீது நடந்து வந்து அதை அதட்டுகிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பிசாசு பலவிதமான கொந்தளிப்புகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பொழுது இயேசு அதன் மேலே நடந்து வருவார், அதை அதட்டுவார். உடனடியாக அந்த கடலும் காற்றும் அடங்கியதைப் போல இந்த கொந்தளிப்பு அடக்கிவிடும். சிருஷ்டிகர் அவர்தானே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைக்கு அவைகளெல்லாம் கட்டுப்படும். அதுபோல் இந்த அதிகாலை நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அந்த அதிகாலையில் எழுந்து நாம் தேவனை துதிக்கும் போது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அதை உடனடியாக கேட்பார். ஏனென்றால் அந்த அதிகாலை நேரத்தில் அவர் நம்மையெல்லாம் காணும்படியாக நம்மோடு கூட இருக்கிற தேவன். எங்கே 2 அல்லது 3 பேர் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறார். ஒரு தனி மனிதன் ஜெபித்தாலும் கூட அங்கே 2 அல்லது 3 பேர் இருக்கிறதாகத்தான் பொருள் கொள்ள முடியும். ஏனென்றால் என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் கூடியிருந்தால் அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒரு தனிப்பட்ட மனிதன் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து விடுகிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவரும் தனி மனிதனும் 2 பேர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 3வது ஆளாக வந்து விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வருகிறார், எப்படி வருகிறார்? அந்தபடியே பரிசுத்த ஆவியானவர் தாமே நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடினாலே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று ரோமர் 8:28 நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிறது என்று சொல்லும் பொழுது சாதாரணமாக பார்க்கும் பொழுது அது சற்று கடினமான காரியம்தான். ஆனால் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். தேவனை சிநேகிக்கக்கூடியவர்கள், அன்பாய் நேசிக்கிறவர்கள் அந்த அதிகாலையில் எழுந்து கொள்வார்கள். தாவீது சொல்கிறான், உம்மை காணும்படியாக அல்லது உம்மை துதிக்கும்படியாக காலையிலே என் கண்கள் விழித்து கொள்ளும், அதிகாலையிலே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று அவன் சொல்லியிருக்கிறதை நான் பார்க்கிறோம். அடுத்தபடியாக மணவாட்டி உன்னத பாட்டில் சொல்லும் பொழுது, அதிகாலையிலே திராட்சை தோட்டங்களுக்கு போவோம், திராட்சை கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும்
மாதுளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன் என்று உன்னத பாட்டு 7, 12, 13 நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாலையிலே திராட்சை தோட்டத்திற்கு சென்று போவோம் என்று சொல்லும்பொழுது மணவாளனும் மணவாட்டியும் அந்த திராட்சை தோட்டத்திலே போயிட்டு அந்த திராட்சை செடிகள் பூ பூத்திருக்கிறதோ, மாதுளஞ்செடிகள் பூ பூத்திருக்கிறதோ என்று பார்க்கிறார்களாம். அந்த பூவின் வாசனையை நுகர்ந்து பார்க்கிறதற்காக. மாதுளம்பழங்கள், திராட்சை பழங்கள் என்பது அது இளைப்பாறுதல். திராட்சை செடியை பார்க்கும்போது ஒரு இளைப்பாறுதலுக்காக, சமாதானத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு பழம்தான் திராட்சை பழம். அதே போல் மாதுளம்பழம் என்று சொல்லும்போது அது ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தை குறிக்கிறதாக இருக்கும். ஆனால் இந்த பூக்கள் என்று சொல்லும்போது அந்த பழங்கள் தோன்றுவதற்கு முன்னதாக அந்த பூ பூத்து வாசம் வீசுகிறது என்று சொல்லும்போது ஒரு ஆயத்த நிலையை அது குறிக்கிறது என்று நாம் கொள்ளலாம். இந்த அதிகாலை வேளையிலே மணவாளனாகி கிறிஸ்துவோடு கூட நாம் உறவாடும் பொழுது அங்கே கனிகள் உண்டாகக்கூடிய அனுபவத்தின் ஆரம்பத்தை நாம் பார்க்கலாம். அதுதான் அதனுடைய பொருள். அது மாத்திரமல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நம்ம அதில் பார்க்கலாம். அதிகாலையிலே தூதாயும் பழங்கள் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே சகலவிதமான புதியவைகளும் சகலவிதமான அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பழையது புதியது சகலவிதமான அருமையான பழங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தூதாயும் பழங்கள் என்று சொல்லும்போது தூதாயும் பழம் என்பது ஒரு இன்பத்தை தரக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் அங்கே அறிந்து கொள்ளலாம். அந்த தூதாயும் பழங்களையும் மற்ற பழங்களையும் கனிதருகிற வாழ்வு அந்த அதிகாலையிலே நாம் நம்முடைய நல்ல சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய கனிதருகின்ற ஒரு அனுபவத்தை நாம் தேவனோடு பகிர்ந்து கொள்கிறோம். மணவாளனோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு அருமையான ஒரு நேரம், இன்பமான நேரம். அந்த நேரத்தை நம்ம அந்த தூக்கத்தை தியாகம் செய்து தேவனோடு கூட உறவாடுவது என்பது மிகவும் இனிமையான ஒரு நேரம். அந்த அதிகாலையில் நாம் ஸ்தோத்திரம் பண்ணும்போது நம்மளுக்கு கிருபை, ஸ்தோத்திரம் பண்ணாலே கிருபை பெருகும். அதிகாலையில் ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது நமக்கு கிருபைகள் பெருகும். அந்த ஒரு நாள் ஆரம்பத்தை நாம் கிருபையோடு ஆரம்பிக்கும் பொழுது அந்த நாள் முழுதுமாய் ஒரு பெரிய சமாதானம் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், ஒரு பாதுகாப்பு இருக்கும். சத்துரு நம்மை தொடாதபடிக்கு அது பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதே நேரத்தில் அக்கிரமக்காரனை அதிகாலமே சங்கரிப்பேன் என்று சங்கீதம் 101:8 நான் வாசிக்கிறோம். அக்கிரமக்காரன் என்று சொன்னால் பிசாசு. அவன் அதிகாலையிலே ரொம்ப வக்கரமாக, ரொம்ப ஆவேசமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக இறங்கி கிரியை செய்கிற நேரம் அது. எங்கே ஜெபிக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை பார்த்து கொண்டு நாம் ஜெபிக்க முடியாதபடிக்கு ஒரு கணனித்திரை நாவே நம்மிடம் கொண்டு வந்து போடுவதற்கும், ஜெபிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணுவதற்கும் வேகமாய் அவன் காற்றாய் வெள்ளமாய் நம்மையில் வருகிறான். அப்பொழுது வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை நாம் இந்த அதிகாலை நேரத்தில் சுதந்திரித்து கொள்ளலாம். அதிகாலை நேரத்து ஜெபம் என்பது அவ்வளவு விசேஷமான ஒன்று. அடுத்ததாக பார்க்கும் பொழுது, இந்த அதிகாலையை பார்க்கும் பொழுது ஒரு நதி உண்டு. அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் 46:5 நாம் வாசிக்கிறோம். இந்த நதி என்று சொல்லும்பொழுது, அது நீர்க்கால்கள் என்று சொல்லும்பொழுது அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியான நதி எங்கே பாய்கிறதா? தேவனுடைய நகரம், அவர் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லும் பொழுது அது எழுத்தின் பிரகாரமாக எருசலேமை பற்றி சொல்லக்கூடியதாகவும் அவர் வாசம் பண்ணும் ஆலயத்தை குறிப்பிடுவதாகவும் இருந்தாலும் கூட நாமே அவருடைய ஆலயம், நாமே அவருடைய நகரம், பரிசுத்த நகரம்.
அந்த அதிகாலையிலே அந்த நீர்க்கால்கள், அந்த நதி நம்முடைய உள்ளத்திலே பாய்கிறது. ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது, இளைப்பாறுதல் கிடைக்கிறது. அது அசையாது என்று சொல்லும்போது அந்த நகரமாகிய நம்முடைய இருதயம் ஒரு ஸ்திரமாக இருக்கும். விசுவாசம் பலப்படுகின்ற நேரம் அது. ஆவியானவர் அதற்கு உதவி பண்ணுகிறார். அதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுகிறார் என்று சங்கீதம் 46:5 வாசிக்கிறோம். அந்த அதிகாலை நேரத்திலே ஆவியானவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறதுனால அந்த நாள் முழுதுமாய் ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கிறது. இது ஒவ்வொரு நாளும் இப்படி செய்யும்போது என்ன நடக்கிறது? நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சங்கீதம் 90:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் காலைதோறும் ஒரு கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் என் கண்கள் விழித்து கொள்ளும் என்றெல்லாம் தாவீது சொல்கிறது நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அடுத்தபடியாக இந்த ஜெபம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு பலி செலுத்துகிற ஒரு முறைதான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பல இடங்களிலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் பலி செலுத்துவதற்கு அதிகாலையில் தான் எழுந்தார்கள். ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறேன். ஆபிரகாமுக்கு ஈசாக்கு எத்தனையோ ஆண்டுகள் கழித்து பிறக்கிறான். ஒரு 25 ஆண்டுகள் கழித்து பிறக்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனை எனக்காக பலியிடு என்று சொல்லி. அவன் ஒன்றுமே கூறவில்லை. அதிகாலையில் எழுந்து அவன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி கொண்டு அவனை கழுதின் மேல் உட்கார வைத்து கொண்டு கூட்டிக் கொண்டு போகிறான் என்று ஆதியாகமம் 22:3 நாம் வாசிக்கிறோம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஒரு மனிதனாகிய யோபு கூட அதிகாலமே எழுந்து பலி செலுத்துவான் என்று யோபு 1:5 வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட முன்னுதாரணங்களெல்லாம் நமக்கு இருக்கிறது. நாம் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது, நம்முடைய குறைகளெல்லாம் சொல்லும் பொழுது தேவன் அதையெல்லாம் சரியாக்குவார். நமக்கு நன்மையினாலே நம்மை முடிசூட்டுவார். சத்ருவின் கோட்டையெல்லாம் தகர்த்து போடுவார். நாம் இந்த அதிகாலை ஜெபத்தை கருத்தோடு கூட தொடர்ந்து செய்வோமாக. தேவன் தாமே நமக்கு அதற்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உதவி செய்யும்படியாய் அவருடைய கிருபையுள்ள கருத்தில் கொடுக்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.